ப்ரொடியூசர்கள் கூட எல்லாம் வந்து அவங்கவுங்க மகள்களை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அவருடைய முதல் கிரெடிட்னு பார்க்கும்போது நாளைய தீர்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எடுத்த படம் இன்னைக்கு அந்த தீர்ப்பு முடிவாயிருக்கு. அந்த தீர்ப்பு முடிவாகிறதுக்கும் பார்க்க போனீங்கன்னா இப்ப இந்த உழைப்பு வந்து என்னாலேயோ ஜாகவர் சாராலையோ அரவிந்த் சாராலையோ இவங்க எல்லாருமே சேர்ந்து அவரை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம எவ்வளவு பாடுபட்டோன்றது இங்க எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு அவர் நினைச்சிருக்க முடியாது நம்ம வருவோமான்னு சொல்லிட்டு. ஆனா அவருடைய கேரியர் வந்து படிப்படியா அவர் முன்னுக்கு வர்றாரு அப்படின் போது அவருடைய கடைசி கட்டங்கள் பாத்தீங்கன்னா ஜனநாயகங்கள்ல தான் வந்து நிக்குது. என்ன விஷயமா சொல்ல வர அப்படின்னு பார்த்தா, ஒரு மாணவனா இருந்தாரு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மகனா வந்தாரு, அப்புறம் போலீஸ் ஆபீசரா வந்தாரு, அப்புறம் ஒரு ஜட்ஜா வந்தாரு, ஒரு காமெடியன் ட்ராக், இப்படி லைனா பண்ணிட்டே வரும்போது ஒருத்தருடைய முயற்சின்றது தனித்தனியா போயிட்டே இருக்கு. அதுக்கு கடைசி கட்டம் பார்த்து போனீங்கன்னா அந்த முதல்வர் போஸ்ட் தான். முதல்வருக்கு பின்னால அவர் திருப்பி இறங்கி ஒரு போலீஸ் ஆபீசர், திருப்பி ஒரு ஜட்ஜி அப்படின்னா ஒர்க் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல வந்து அவர் ஸ்ட்ரக் ஆகி நின்ன பிறகு அடுத்து அவர் எடுத்த முடிவு வந்து தலைமைதான். அது 8 கோடி மக்களுடைய தலைமையா அவர் கொண்டு வந்து இறங்கியிருக்காரு அப்படின்றது அனைத்தரமா நான் இங்க பதிவு பண்ண விரும்புறேன். ஏன்னா இதை வந்து ரஜினி சாரோ கமல் சாரோ தொடல. முதல்வன் படம் வந்து கமல்ஹாசன் சாருக்கு போகும்போது கமல்ஹாசன் சாரு அதை பண்ணல. ஏன்னா அவர் அன்னைக்கு பண்ணியிருந்தாருன்னா ஒருவேளை அவர் முதல்வர் ஆயிருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு படம் கொடுக்கறதுக்கு படம் கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கு அடுத்து ஒண்ணு சொல்ல போனா, இங்க வந்து அன்னைக்கு வந்து விஜய்க்கு ஒரு நாளைய தீர்ப்பு கொடுத்து எப்படி முன்னுக்கு வந்து அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்தாரோ அதே மாதிரி இந்த குழு இங்க மனு கொடுத்திருக்காங்க. மனு கொடுத்த மக்களுக்கு வந்து மனு கொடுத்திருக்காங்க. இந்த மனுவால அவங்க இன்னும் மேல மேல உயர்ந்து அடுத்த தலைமுறைக்கோ இல்ல அடுத்த விஷயங்களுக்கு சொல்றதுக்கோ உபயோகரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என் உரையை முடிக்கிறேன். ஒன்றிய வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள். மேடையில் வீட்டிருக்கின்ற நம்ம மாஸ்டர் பத்தி நம்ம சொல்ல வேண்டாம். அந்த தமிழ்னு அவருக்கு எப்படா கத்துவார்னு எல்லாருமே பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி தமிழ் மேல் மிகவும் பற்று கொண்ட அருமை நண்பர் திரு ஜாகுவார் தங்கம் அவர்களுக்கும் 74 வயசுன்றாரு. 72ஆம் மாஸ்டர், 74 வயசு என்ன குரல் கொடுத்தாரு பாருங்க தமிழுக்கு. ஏன்னா அவரு அடிக்கடி சொல்லுவார் யோகா பண்றேன்னு. உண்மையிலே அந்த யோகா வந்து உங்களை காப்பாத்திட்டு இருக்கு மாஸ்டர், நாங்களாம் கத்துக்கணும். நண்பர் செல்வம் அவர்கள், அதாவது ரொம்ப அற்புதமா விஜய் வந்து நான் சொந்தக்காரங்கிறத சொல்லாம, முதல்வருக்கு நான் நெருங்கிய உறவினங்கிறத மட்டும் சொல்லாம விஜயை பத்தி அற்புதமா சொன்னாரு. உண்மையிலேயே இன்றைக்கு சினிமாவில் இருந்து ஒருவர் முதல்வராக வந்திருக்கிறார் என்பதை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமா அவர் சினிமாவுக்கு செய்வார்ன்ற எதிர்பார்ப்பு ரொம்ப பெருசா இருக்குது. நிச்சயமா அவர் செய்யணும். இந்த காலகட்டத்துல சினிமா மீண்டும் தலை நிமிர்ந்து நிக்கணும். ஏன்னா தமிழ் சினிமால வந்து திறமைக்கு என்றுக்குமே பஞ்சம் இருந்ததில்லை. தமிழ் சினிமா மாதிரி இன்னைக்கும் சொல்ற திரைக்கலைஞர்கள் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு கலைஞர்கள். பல காரணங்களால் வந்து சினிமா வந்து தியேட்டர் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு படம் பண்றது ஈஸியா இருந்தது, படத்தை ரிலீஸ் பண்றது கஷ்டமா இருந்தது. அப்படி ஒரு சூழல் இருந்தது. அதையெல்லாம் மீறி இன்றைக்கும் நம்ம இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர் துர்கா அவர்கள், நான் தான் கேட்டேன், சார் நீங்க தமிழ் மாதிரி பேசலையே அப்படின்னு. நான் கன்னடா சார் அப்படின்னாரு. அங்கிருந்து வந்து இங்கேயும் வந்து இன்னைக்கும் படம் பண்ணி சிறப்பான ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு. இந்த படத்தினுடைய கதை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சின்ன கதை. ஏன்னா ஒரு இயக்குனரா என்னடா ஒரு எங்கேயுமே ஒரு ட்விஸ்ட் கிடையாது, ஒரு டேர்ன் கிடையாது, ஒரு 2 ஸ்ட்ரெயிட் நேரேஷன், அவ்வளோதான். ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, ஒரு இது, இவங்களுக்கு இடையில ஒரு சின்ன ஜாதி பிரிவு, 2 பேரும் எப்படி சேர்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அவர் எப்படி மனசு மாறினாரு, இவ்வளவுதான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதை. அந்த கதைக்கு இந்த அளவு வந்து அவர் உயிர் கொடுத்து பாடுபட்டு அதை இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா கொண்டுட்டு வந்து நிறுத்தினதுக்கு அவரை நம்ம பாராட்டியே ஆகணும்.
ஏன்னா இப்ப இந்த கதைங்கும் போது இதற்கு வந்து ஒரு கதை களமா அவர் எடுத்துக்கிட்ட பகுதிகள் பார்த்தீங்கன்னா, அந்த லொகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அற்புதமான இடங்களை தேர்வு பண்ணி, ரொம்ப அற்புதமான இடங்கள்ல போய் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. ஏன்னா இந்த கதையை வந்து நம்ம சென்னையிலே வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போகலாம். பட்ஜெட்டை சுருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா, அவர் அப்படி நினைக்கல. தன்னுடைய கதைக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்கணும் அப்படின்ற முடிவுல வந்து ரொம்ப அற்புதமா அதற்கு உதவியாக இருந்தது நம்ம சதீஷ் பாபு சார் அவர்கள், தயாரிப்பாளர். ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் ஒரு தயாரிப்பாளர் அவர் தான் வந்து பேக் போன். அவர் இல்லைன்னா நம்ம யாருமே வந்து சினிமாவில் வந்து நின்று இருக்க முடியாது. தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து பாராட்டு. ஏன்னா ஒரு கட்சியும் ரொம்ப சிம்பிளா இங்கேயே பண்ணியிருக்க வேண்டிய விஷயத்துக்கு அவர் கொடுத்துருக்க கதைக்களமும் சரி, அதற்கு கொடுத்துருக்க பேக்ரவுண்டும் சரி, அப்படி ஒரு அற்புதமா பண்ணியிருந்தாரு. இசையமைப்பாளர் கௌதம் அவர்கள் ரொம்ப அற்புதமான இசை. படத்துல வந்த அத்தனை பாடல்களும் சரி ரொம்ப அற்புதமா இருந்தது. பாடல்கள் எழுதின அத்தனை நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பா இருந்தது. படத்தில் நடித்திருந்த நடிகர் நடிகைகள், ஏன்னா படத்துக்கு வந்து நான்லாம் வந்து அடிக்கடி கதை பண்ணும்போதே ரொம்ப யோசிப்பேன், என்னடா 20 கேரக்டர் வருது, 25 கேரக்டர் வருது, 25 பேருக்கு எங்கடா போய் தேடுறதுன்னு. இதுல இருந்ததே ஒரு 6-7 கேரக்டர்ஸ் தான். அந்த 6-7 கேரக்டர்ஸை வச்சுட்டு ஒரு முழு நீள படத்தை நம்மளை பார்க்க வைக்கிறாங்கன்னா அந்த கிரெடிட் ஆல் கோஸ் டு த ஆர்டிஸ்ட். அதுல நம்ம விஜய் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ரொம்ப இயல்பா வந்து ஒரு வில்லனா பண்ணியிருந்தார். இப்போ உடம்பு போட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இயல்பா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி தேவி மேடம், அவங்கள சொல்ல வேண்டாம். அவங்க படத்திற்கு படம் மெருகேறிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படத்துலயும் ஒரு நல்ல பாத்திர படைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது. ஒரு அருமையான பாத்திரம். ஸ்ரீ கதாநாயகன் அவர் வரல, பட்டு ரொம்ப சிறப்பா ஆக்ஷன் சண்டை காட்சிகள்லாம் அப்படி வந்து பண்ணியிருந்தாரு. ஒரு மிரட்டலான ஒரு நல்ல ஒரு ஹீரோ. மேடம் ரேஷ்மா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த கதாபாத்திரருக்கு ஏற்ற அளவிற்கு அந்த கதாபாத்திரருக்கு எப்படி உயிர் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது, ஹீரோ ஹீரோயின். ஏன்னா இந்த கதைக்கு வந்து அது தேவை. ஒரு காதல் கதை தான் இது. அந்த காதல் கதைக்கு 2 பேருக்கு இடையில ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி. அது இல்லாம அவங்கள இன்னொரு வகையிலையும் நம்ம பாராட்டணும். ஒரு படத்தினுடைய சக்சஸ் மீட்டு, ஒரு படத்துக்காக நம்ம ப்ரமோட் பண்றோம். விஜய் முரளி அண்ணன் இல்லை, ஒரு படத்துக்கு நம்ம ப்ரமோஷன் கூப்பிடுறோம் அப்படிங்கும்போது வராம போயிடுவாங்க யாருன்னு. அந்த ப்ரமோஷனுக்கு அவங்க வந்து உக்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் படத்தை போய் தியேட்டர்ல பாருங்க அப்படின்னாங்க. அது உண்மையான வார்த்தை. ஏன்னா படம் என்பது தியேட்டர்ல மட்டும்தான் பார்க்கணும். 4 பக்கமும் இருட்டு பண்ணிட்டு கதவை மூடிட்டு அந்த இருட்டுல உட்காந்து நம்ம அதோட ஒன்றி போயிடுவோம். அப்படி பார்த்தால்தான் படம். மாஸ்டர்ஸ் மாதிரி வீட்டுலாம் உட்காந்து பார்க்கவே முடியாது. இருன்னு ஒரு 5 நிமிஷம் அப்படி ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஒரு படத்தை 4 நாள்ல பார்ப்போம். 5 நாள் 4 நாள்ல ஒரு படத்தை பார்ப்போம். அப்பப்போ நிறுத்திக்கிறது, அப்பப்போ பார்க்கறது, முன்னாடி கொஞ்சம் கண்டினியூட்டி. அதுல நீங்க இன்னும் பாத்தீங்கன்னா இந்த படத்துலலாம் இப்ப நீங்க ஒரு இடத்துல ஃப்ரீஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதே இடத்துல போட்டீங்கன்னா முன்னாடி டைலாக்ல இருந்தா அதுவே வருது. அவங்களே அப்படி செட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது கண்டினியூட்டியை பார்க்கணும் இவங்க அப்படின்னு. அந்த மாதிரி அப்படி படம் பார்ப்பது என்பது வந்து படத்துக்கே வந்து ஏற்ற ஒரு விஷயம் இல்லை. நான் சமீபத்தில் வந்து ஸ்பீல்பர்க் சாரோட படம் டிஸ்க்ளோஷர் டே, அந்த படம் போய் பார்த்தேன். இந்த படம் கண்டிப்பா தியேட்டர்ல தான் பார்க்கணும்னு போய் பார்த்தேன். இன்னமும் அந்த தியேட்டர்ல போய் நம்ம சின்ன வயசுல உட்காந்து படம் பார்க்கும்போது என்ன ஒரு உணர்வு, என்ன ஒரு ஃபீல் நமக்கு வருமோ அதே உணர்வை வந்து அந்த படம் ஏற்படுத்துது. அதற்கு காரணம் வந்து அவங்க அந்த எடுத்துக்கொண்ட கதை அமைப்பும் சரி, அந்த கதைக்கு அவங்க கொடுத்துருக்க ப்ரெசன்டேஷன் நம்ம சொல்லுவோம்ல, அந்த ப்ரெசன்டேஷன்ங்கிறது அந்த அளவுக்கு. அந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்த்தாதான் அது படம். நம்ம டிவி எல்லாம் பார்த்தோம்னா அது படம் தான், ஒண்ணுமே இல்லாம போயிடும். அந்த மாதிரி தான் இப்ப இந்த படமே வந்து அதைத்தான் நான் திரும்பவும் சொல்ல வரேன். இந்த படமே வந்து இவங்க வந்து சாதாரணமா வந்து ஒரு சென்னையிலேயோ இல்லை சார் கன்னடாங்கிறனால ஒரு பெங்களூர்லேயோ கூட ரொம்ப சிம்பிளாக எடுத்திருந்துருக்கலாம். ஆனால் இந்த படத்தை ஒரு பார்க்க வர்றத வைக்கணுங்கிறதுக்காக பேக்ரவுண்ட்லாம் அவ்வளோ அழகாக பிடிச்சி
ஊட்டியில போய் உட்காந்து இவ்வளவு மெனக்கட்டு அவங்க ஊட்டியில தானே பண்ணியிருக்கீங்க பாருங்க 4 ஸ்டேட்டு சவுத் ஃபுல்லாவே வந்து படத்தை பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு படம் இன்றைக்கு தியேட்டர்ல வந்து இது படம் நல்லா ஓடிட்டு இருக்குன்றாங்க இது போன்ற படங்களுக்கு இது போன்ற வரவேற்பை மக்கள் அளிப்பதற்கு மூல காரணமாக இருப்பவர்கள் நீங்கள் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க இன்னைக்கு உங்க மூலமா இந்த படம் இன்னும் சிறப்பான வெற்றியை பெறுவது அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த நல்ல முயற்சிக்கு மீண்டும் ஒரு முறை அவர்களை பாராட்டி நன்றி கூறி இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்திட்டு இருக்கிற நண்பர் PRO வெங்கட் அவர்கள் அவரை மறுக்கவே முடியாது திடீர்னு கூப்பிடுவாரு நேத்தா எனக்கு ஃபோன் அடிச்சாரு மாஸ்டருக்கு முந்தா நாளா நேத்தானே ஆமா அவருக்கு காலையில அடிச்சிருப்பாரு செல்ல சார் அப்படி ஒரு நல்ல நண்பர் எல்லாருக்கும் டக்குன்னு வந்து என்கிட்ட சொன்னார் சார் நீங்க எப்படியாவது வந்துருங்க நான் சொன்னேன் சார் இல்லை வெங்கட் நம்ம படத்தை முழுசா பார்க்காம ஒரு படத்தை பத்தி பேசக்கூடாது அது தவறா இருக்கும் 9:30 மணி எனக்காக ஒரு 10 மணிக்கு பண்ணுங்க நான் கரெக்டா 10 மணிக்கு வந்துடுறேன் கரெக்டா எனக்காக தள்ளி போட்டார் 10 மணி வரைக்கும் அதுக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் முழு படத்தையும் நான் பார்த்தேன் ஆரம்பத்திலேருந்து உட்காந்து இந்த படத்துல எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்தது அது எல்லாருக்குமே சொல்லணும் என்னன்னா திடீர்னு நீங்க வந்து உட்காந்தா ஸ்மோக்கிங் காஸ் கேன்சர் அப்படின்னு என் குரல் வந்தது உண்மை இந்த படத்துல வர்றது வந்து என்னுடைய குரல் அது எனக்கு பார்த்தா நம்ம பேசுறோம் எப்படி திடீர்னு இந்த படத்துல நம்ம ஏதோ பேசியிருக்கோம்னு உண்மையிலே அது அதிர்ச்சியா இருந்தது இன்ட்ரோல்லையும் ஒரு தடவை என் குரலை கேட்டேன் ஆக இந்த படத்துல நானும் ஒரு கலைஞனாக உங்களோடு பங்கெடுத்திருக்கிறேன் இந்த திரைப்படத்துல நானும் ஒரு கலைஞன் சந்தோஷமான ஒரு விஷயம் படம் நல்லா போயிட்டு இருக்கு இது இன்னும் உங்களால் சிறப்பு பெற வேண்டும் இந்த வாய்ப்புக்கு வெங்கட் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் சாரி பிகாஸ் எனக்கு அவ்வளோ தமிழ் பேச வராது பட் ஐ வில் ட்ரை டாக்கிங் இன் தமிழ் ஒன்லி ஸோ ஏதாச்சும் தப்பாச்சுன்னா மன்னிச்சுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் எவ்ரிபடி எல்லாருமே தியேட்டர்ஸ்க்கு வந்து சினிமா பாருங்க நாட் தி சினிமா ஆல் தி சினிமா பிகாஸ் நாளைக்கு இது டிவிలో பார்க்கணும் வரும் ஆர் மொபைலில் பார்க்கணும் வரும் அப்படியான வெயிட் பண்ணாதுங்க ஏன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே பேஷன்ஸ் ரொம்ப தக்குவ it's very less because reels பார்க்கும் when we are seeing reels also we cannot even see like 30 seconds we just keep scrolling the phone so அப்படி பண்ணாதீங்க just make yourself time at least monthly once or twice or thrice just 2 hours of time தியேட்டர்ஸ்க்கு வந்து இந்த மூவி பாருங்க பிகாஸ் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீட்டில் கிடையாது இல்லை ஃபோனில் பார்க்கணும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராது நல்லா இருக்கோ இல்லையோ அது வேறு at least to say it is good or bad just watch the movie once any movie support the movies so that only because of the theaters cinema can sustain in all the industries thank you